Hi students, இப்போது 12th computer science first midterm preparationல chapter 2 data abstractionல என்னெல்லாம் important question இருக்குன்றதை நான் சொல்கிறேன். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து first midterm preparation. நான் சொல்கிற questions மட்டும் படிங்க. ஆல்ரெடி நான் first chapterக்கு நான் கொடுத்துட்டேன். அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். நான் இதில் லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அது படிச்சுக்கோங்க. செகண்டு டிஃபரன்ஷியேட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் செலக்டர்ஸ், ஓகேவா? அடுத்தது வாட் இஸ் அ டப்பிள் கிவன் எக்ஸாம்பிள் இது படிச்சுக்கோங்க 2 மார்க்ஸில். அண்ட் தென் 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் கான்க்ரீட் டேட்டா டைப் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் இருக்கு இல்லையா, இந்த கொஷின். அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் இந்த ஐடென்டிஃபை விச் ஆஃப் த ஃபாலோயிங் சொல்லிட்டு வருதில்ல, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் செலக்டர்ஸ். இதில் வந்து உங்களுக்கு 2 மார்க்லேயும் கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏதாவது இதில் செலக்டடாக ஏதாவது எடுக்கலாம், இல்லை புக்குக்குள்ளே இருந்து இந்த மாதிரி ஹெட்டிங்கில் உங்களுக்கு செலக்டடாக ஏதாவது கொடுத்து 2 மார்க்ஸில் கேட்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இல்லை இது ஃபுல்லுமே கொடுத்து உங்களுக்கு 3 மார்க்ஸில் கேட்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த கொஷின் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கொஷின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த கொஷின். பிகாஸ் இது நிறைய கொஷின் பேப்பர்ஸில் இது வந்து கேட்டிருக்காங்க. நிறைய இதில் ரிப்பீட்டட் கொஷின் இது. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் வேஸ் டு அக்சஸ் த எலமெண்ட்ஸ் ஆஃப் அ லிஸ்ட், கிவ் எக்ஸாம்பிள், ஓகேவா? இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட், இது கட்டாயம் படிச்சிருங்க. அப்புறம் இந்த ஐடென்டிஃபை இருக்குது இல்லையா, அந்த ஐடென்டிஃபை லிஸ்ட் ட்ரிபிள் அண்ட் கிளாஸ் இருக்குது இல்லையா, இதுலேயும் உங்களுக்கு இது அப்படி ஃபுல்லும் கொடுத்து 3 மார்க்ஸில் கேட்குறக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா செலக்டடாக கொடுத்து 2 மார்க்ஸில் கேட்குறக்கு சான்ஸ் இருக்குது. புக்கு இன்சைட்லேருந்து இது இல்லாத வேறு ஏதாச்சும் புக்கு இன்சைட்லேருந்து கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நீங்கள் இந்த வேரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் கற்றுக்கோங்க. அந்த மாதிரி செலக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க, ஓகேவா? இது இம்பார்ட்டண்ட். அதுக்கு அடுத்து இப்போ டீட்டெயில் கொஷின் பார்க்கலாம். 5 மார்க்கில் வந்துட்டு இது ஒன்று மட்டும் படிச்சுக்கோங்க போதும். how will you facilitate data abstraction, explain it with a suitable example. இந்த கொஷின் ரிப்பீட்டட் வந்திருக்கு. ஸோ இதையுமே வந்துட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் 2 மார்க்ஸு. 2 மார்க் ஒரு 3 கொஷின், 3 மார்க் ஒரு 4 கொஷின் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு டீட்டெயில், இதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் என்ன அடிஷ்னல் வரும் அப்படின்ற பார்க்கலாமா? ஸோ இந்த லெசனில் வந்து அடிஷ்னல் இது ஒன்று மட்டும் படிச்சுக்கோங்க. ரைட் நோட் ஆன் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் உள்ள புக்கில் ஆன்சர் இதுக்கு இருக்குது. இல்லை நீங்கள் கைடு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கைட்லேயும் அடிஷ்னல் கொஷின்ஸில் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கைடாக இருந்தாலுமே அதில் இருக்குது அடிஷ்னல் கொஷினில். நீங்கள் இந்த கொஷின் அடிஷ்னலாக அதில் படிக்கணும். ஸோ அந்த 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அண்ட் தென் இது. ஸோ வீடியோ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து கம்ப்ளீட்டட்னு போடுங்க. எனக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்கும். ஃபர்தராக நான் அடுத்தடுத்த சாப்டர்ஸ்க்கு நான் வீடியோ போடுவேன், ஃபாலோ பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் இல்லை, மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் ப்ரிப்பரேஷனுக்கான நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர்லேயும் எவ்ரி சப்ஜெக்ட்லேயும் நான் போடுவேன். வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். நிறையா பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.